அண்ணாமலை தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளவு சவால் விட்டாரு. இந்த தேர்தல்ல அப்படி என்னதான் சாதிச்சாரு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு சின்ன தகவல். முதல் முறையாக தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட் ஷேர் டபுள் டிஜிட்டை தொட்டிருக்கு. வெறும் 23 தொகுதிகளில் போட்டிட்டு தமிழ்நாட்டில் 11% வாக்கு வாங்கியிருக்கு பாஜக. பாஜக போட்டிட்டு இந்த 23 தொகுதிகளில் 19% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாஜகவுடைய தலைமையை ஏற்று பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் பாஜகவோட கூட்டணிக்கு வந்தாங்க. இந்த பாஜக தலைமையிலான கூட்டணி 13 இடங்கள்ல அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கு. கன்னியாகுமரியில 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுக. அதோட தமிழ்நாட்டில் 32 வருஷம் ஆண்ட அதிமுகவை 7 இடத்துல டெபாசிட் இழக்க செய்றாங்க பாஜக. 2019 2021 ரெண்டு தேர்தல்ல அதிமுக தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான் அப்படின்னு சொன்ன அதிமுக இப்போ 2024 தேர்தல்ல தனியா போட்டிட்டு தோத்து போயிட்டு பாஜகவோட கூட்டணி இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணி 18% வாக்குகள் வாங்கினதை பார்த்து திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஆட்டம் கண்டிருக்காங்க. எத்தனையோ பிரஷரை தாண்டி திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படின்னு முடிவு செஞ்சு இந்த தேர்தல்ல பாஜக தனித்து நின்று மிகப்பெரிய அளவில் சாதிச்சு காட்டியிருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை.